போறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற இந்த 5 உணவுகளை கண்டிப்பா நீங்க சாப்பிடவே கூடாது. அது என்னன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் பியர், இல்ல கொஞ்சமா ஒயின், இல்ல ஏதாவது ஒரு மது அடிச்சா தான் தூக்கமே வருது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனா நாளடைவுல உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். அதனால தூங்க போறதுக்கு முன்னாடி நோ ஆல்கஹால். நம்பர் 2, நல்ல கனமான உணவு. நல்லா ஹெவி மீல்ஸா நீங்க காலையில சாப்பிடலாம், மத்தியானம் கூட சாப்பிடலாம். பட் நைட்டு தயவு செஞ்சு தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு தொப்பை போடும். பிகாஸ் செரிமானத்தை அது அதிகப்படுத்துது. அதாவது செரிமான நேரத்தை அதிகப்படுத்துறதுனால நீங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்க அதுல இருக்கக்கூடிய ஃபேட்லாம் உங்க தொப்பையில போய் சேர்ந்து தொப்பை போடும், வெயிட் போடும், தேவையில்லாத கொழுப்பு உடல்ல சேரும். நம்பர் 3, அதிகமா நீர் குடிக்க கூடாது. ஏன்னா நைட் நேரத்துல நீங்க தூங்கிடுவீங்க. ஆப்வியஸ்லி டே டைம்ல நல்ல நீர் குடிச்சீங்கன்னா நல்லது. நைட் நேரத்துல தூங்கி இருக்கும் பொழுது உங்களுடைய சிறுநீர் பை அதிகமா கனத்து போய் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆல்சோ நீங்க ரெஸ்ட் ரூமே போலனாலும் அது ஒரு பிரச்சனை தான். நீர் மட்டும் கிடையாது, நீர் காய்கறிகள், பூசணி, வெள்ளரி, செலரி மாதிரியான காய்கறிகளை தவிர்த்துருங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி. நம்பர் 4, கஃபைன் உணவுகள், காஃபி, டீ, சோடா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சில ஐஸ்கிரீம் வகைகள், அதுலயுமே சிலதுல கெஃபைன் இருக்கும், சாக்லேட் இருக்கும். இதெல்லாமே நீங்க சாப்பிடக்கூடாது. உங்க தூக்கத்தை பாதிக்கும். நம்பர் 5, சர்க்கரை நிறைந்த உணவுகளை நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா தூக்கத்தை அது பாதிக்கும். சோ சர்க்கரை நிறைந்த உணவுகள் நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. இந்த 5 உணவுப் பொருட்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க. உங்களை ஹெல்தியா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணுங்க.